வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, மகாலட்சுமி பூஜை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு என் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். 108 லட்சுமி போட்டு சொல்லி காசு போட்டு இது மாதிரி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். எல்லாருமே நல்லா இருக்காங்க. செல்வம் குறைவு இல்லாமல் இருக்குது அவங்களுக்கெல்லாம். அதேமாரி நீங்களும் செய்யுங்க. இதுமாரி மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வச்சுருக்கேன். நமக்கு பாருங்கள், இது தாமரை விதை வச்சுருக்கேன் பாருங்கள். சாமிக்கு பிடிச்சதை வச்சு நம்ம பூஜை பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் இது வச்சுருக்கேன் பாருங்கள், கோமதி சக்கரம், சின்ன கோமதி சக்கரம் வச்சுருக்கேன். அப்புறம் அஞ்சனக்கல் வச்சுருக்கேன் பாருங்கள், அஞ்சனக்கல். இது நல்லா அது ஒரு மாதிரி தாங்க இருக்கும். நம்ம அப்படியே தேய்ச்சி பிள்ளையார் மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் சின்னதாக, நீங்கள் பெருசாகவும் கூட வாங்கி வச்சுக்கலாம், சின்னதாக வாங்கி வச்சுக்கலாம். இது வெள்ளை இருக்கு விநாயகர். இங்கே அன்னபூரணி இருக்காங்க பாருங்கள், அன்னபூரணி. கோமதி சக்கரம் பாருங்கள், பெருசு பெரிய கோமதி சக்கரம் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண பாருங்கள். வசம்பு வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் துளசி செடி வைப்போம்லங்க, அந்த துளசி செடியில் இருக்கிற நம்ம வேணான்னு தூக்கி போடுற சமயத்தில் அந்த அடியில் உள்ள வேர் எடுத்து அதில் நம்ம மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதில் ₹1 காயின்ஸ் வச்சு பச்சை கற்பூரம் வச்சு இது 3 ஏலக்காய் வச்சு நீங்கள் அப்படியே முடிச்சு போட்டு வச்சுட்டிங்கன்னா சரி. நான் காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வச்சுருக்கேன் பாருங்கள், எடுத்து காட்டுறாங்க. வெட்டி வேர், ஜாதிக்காய், மாசிக்காய், வெட்டி வேர், பட்டை, ஒரு பட்டை, அதெல்லாம் சந்தனம், அதெல்லாம் வச்சுருக்கேங்க. காசு ₹5 காயின்ஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சாக்கா நீங்கள் குபேரலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குங்க. மகாலட்சுமிக்கு இதே மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பூஜை பண்ணணும். 108 காயின்ஸ் போட்டு குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். பச்சை கற்பூரம் தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பச்சை கற்பூரம் நீங்கள் வச்சுருங்க, எப்போதும் சாமிகிட்ட வச்சுருங்க. ஸ்ரீசக்கரம் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். எல்லா சாமியுமே அதில் இருக்குங்க. அப்புறம் மல்லிகைப்பூ, 108 மல்லிகைப்பூவில் பூஜை பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேங்க, உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் இதேமாரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9, இந்த 3 டயத்தில் நீங்கள் காயின்ஸ் போட்டு குங்குமம் போட்டு பூ போட்டு எது வேணாலும் நீங்கள் போட்டு செய்யலாங்க பூஜை. காசு பணத்துக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஒரு 21 வாரம் செஞ்சு பாருங்கள். 5 வாரம் செய்யும் போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் 21 வாரம் செய்யுங்க. நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் உப்பு தீபம் ஏற்றுங்க. இங்கே பாருங்கள், சின்ன பானையில் மஞ்சள்லாம் பூசி, இங்கே மஞ்சள்லாம் பூசி குங்குமமெல்லாம் வச்சு அது சொஸ்திக் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. சொஸ்திக் சின்ன மாதிரி ஒரு பேப்பரில் வரைஞ்சி கூட நீங்கள் சாமிக்கிட்ட வச்சுட்டா ரொம்ப விசேஷங்க. நம்ம வீட்டில் சொஸ்திக் சின்னம் இருக்கணும். குபேரலட்சுமி படம் கூட வச்சுக்கலாங்க. அஷ்டலட்சுமியும் இருக்குது பாருங்கள் அதில். நீங்களும் இதே மாதிரி பூஜை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.